வணக்கம் கைஸ், வெல்கம் டு ப்ளே மை டிஸ்க். நான் வந்து ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸோடு தான் இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களை வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன நியூஸுன்றது வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ இந்த சேனல் ஆர் பேஜ் இதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபேக்டோரிஸ் ஃபிலிம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸ் பேஸ்டு ஆர்கனைசேஷன். இவங்களும் ஒரு ரிலீஸ் ஹவுஸ் தான், டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இவங்க ப்ளூரே இதெல்லாம் வந்து டிஸ்க் பொட்டிக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்ன வந்து இதில் வந்து ஒரு யூனிக்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்தியன் மேட்மேன் கலெக்ஷன். அதை ஓப்பன் பண்ணுறேன். சாரி, ஓப்பன் ஆகிடுச்சா? இல்லை. ஸோ நான் அந்த வீடியோ வந்து ஒரே நிமிஷம், ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் ஷோ தேர் அஃபிஷியல் வீடியோ, பட் ஐ ஜஸ்ட் ட்ரை டு கிவ் அன் அவுட்லைன் ஆன் வாட் இஸ் கம்மிங் அப். இதை நான் ப்ளே பண்ணிட்டேன், ஆடியோ இல்லாமல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்கேஸ் வந்து இந்தியன் மேட்மேன் கலெக்ஷன்னு சொல்லி புதுசாக ஒரு சீரீஸ் லான்ச் பண்ணுறாங்க. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஃபஸ்ட்டு மூவியே வந்து கைதி தான். கைதி வந்து ஆல்ரெடி வந்து ஜப்பானில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஜாப்பனீஸ் வெர்ஷனில் ஒரு ப்ளூரே டிஸ்க் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா, எஸ், இந்த எக்ஸைட்மெண்ட்டை நான் வந்து என்னால் வந்து ஷேர் பண்ணிக்கவே முடியல, அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. மூணாவது படமும் அதுதான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. கைதி, தீரன், மகாராஜா, இந்த 3 படமும் வந்து அவங்க வந்து ப்ளூரேயில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த இயர்லேயே லான்ச் பண்ணுறாங்க, 2026லேயே வருது. ஒன் செகண்ட், ஐ ஜஸ்ட் ஓப்பன் தேர் டிஸ்கிரிப்ஷன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ரிலீஸுன்றதை இவங்க சேனல்லே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கைதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2026 ஃபேக்டரி ஃபிலிம்ஸை ரிலீஸ் ஆகுது ப்ளூரே. மகாராஜா பார்த்திங்கன்னா அக்டோபர் 2026 ப்ளூரே ரிலீஸ் ஆகுது. தீரன் அதிகாரம் 1 நவம்பரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதம் வந்து செம்மையாக இருக்க போது. வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரிஜினல்ஸ் கம்மிங் இன் அண்ட் ஆல்சோ எவ்ரிதிங் இஸ் யூனோ. இப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக நம்பிக்கை வருது, தமிழ் சினிமா வந்து திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தெலுங்கு சினிமாவில் பார்த்திங்கன்னா RRR, தேவரா, அப்புறம் நிறையா படம் பார்த்திங்கன்னா ப்ளூரே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் தமிழில் வந்து இல்லை. இப்போ தான் ஓகே, தமிழில் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. விக்ரம் வந்துடுச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளூரேஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அமேசான் ஜப்பானில் காந்தாரா வந்து ப்ளூரே ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஜாப்பனீஸ் வெர்ஷன், விச் வில் ஹாவ் துலுவு ஆடியோ அண்ட் ஐ கெஸ் இட் வில் ஹாவ் கன்னடா, ஹிந்தி அண்ட் அதர் ஆடியோ. எல்லாமே நம்ம ரீஜனல் ஆடியோவும் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் தமிழ் இருக்குமான்றது டவுட்டு தான். பட் ஸ்டில் இது வந்து இட்ஸ் அ பிக் வின் ஃபார் சவுத் இந்தியன் மூவி இண்டஸ்ட்ரி. மூவி கலெக்டர்ஸ்க்கும் இது வந்து பிக் வின் தான். ஸோ வரப்போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ரிலீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் செப்டம்பரில் தான் வருது. ஸோ 3 மாதம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதத்தில் சவுத் இண்டியன் ப்ளூரே வந்து 4 வருது. தெலுங்கு வந்து நான் ஆட் பண்ணல, ஏன்னா தே ஆர் ரெகுலர்லி தே ஆர் கெட்டிங் தேர் பிகிஸ். நமக்கு அப்படி இல்லை. ஸோ இதுதான் ஒரு ரொம்ப எக்ஸைட்டடான நியூஸு. நான் இன்றைக்கி எனக்கு பார்த்ததுமே எனக்கு வந்து செம்ம சந்தோஷமாகிடுச்சு. இதை வந்து வீடியோ போட்டு ஷேர் பண்ணணும். நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. I don't know about Amazon Japan. I do have people in Japan, I can source it. பட் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்குங்க. கஸ்டம்ஸ் எல்லாம் எனக்கு என்ன ஜாப்பனீஸ் இது ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. அது மாதிரி எப்படி வந்து ஒரு டிவிடி ஆர் ப்ளூரே இம்போர்ட் பண்ணுறது யூகேல இருந்துன்னு சொல்லி யார் வந்து ட்ரஸ்டடான செல்லராக இருக்காங்கன்றதை நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். நான் பர்சனலாக நிறையா அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சூன் நிறைய எக்ஸைட்டிங்கான நியூஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், இந்த மாதிரி ப்ளூரே சம்மந்தப்பட்டது. ஸ்டே டியூன் டு அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.